வாழப்பாடி அருகே உலகிலேயே மிக உயரமான 45 அடி நந்தி சிலை உருவாக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வெள்ளாளகுண்டத்தில் கடந்த 2020ஆம் வருடத்திலிருந்து 5 வருடங்களாக சுமார் 1 கோடி செலவில் கட்டப்பட்ட 45 அடி உயரம் கொண்ட நந்தி சிலையானது உலகிலேயே உயரமான நந்தியாகும். இதற்கு மகா அதிகார நந்தி என்று பெயர் நிறுவப்பட்டு தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று பக்தர்கள் கூட்டம் திரண்டு வருகின்றனர். வெள்ளாளகுண்டத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் கட்டப்பட்டு அதில் மகா அதிகார நந்தி சிலை உருவாக்கப்பட்டு அதன் வயிற்றுப் பகுதியில் 15 அடி உயரத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கும் தோற்றத்தில் உருவாக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் நிறுவனர் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி மூலமாக இந்த கோவில் கட்டி தற்போது கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார். நமது ஊர் பேர் விடாசம் பதிக்கப்பட்ட 500 காசு யாகசால போட்டியை வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நமது கோயில் நிர்வாகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது 50 காசு அனைத்து பக்தகோதி நிகழ்வுகளும் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க தான் எதுக்கு நிக்கிறீங்க? சாமி கும்பிடுங்க, கிளம்ப இடம் விட இந்த கை குழந்தைகளை எடுத்துட்டு வெளியே போமா, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட. யாகசால பூஜையை வச்சு பூஜிக்கப்பட்டது 50 காசு ஆலயத்திற்கு முன்னாடியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மஞ்சள் பை, ஒரு மஞ்சள் குங்குமம், தாலி சரடு, ஒரு 50 போற்றி என்ன ஆட்டவர்க்கம் மணிபடும் அப்புறமதனிலை மாறி அப்புறமயல் கண்ணி முருகனை அக்கரமணவருள் பெருமானே நீர் மேலதான் கீழே என்று சொல்லப்படும் நிகழ்வானது சாமி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு சாமி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. கன்ஃபார்ம் எனக்கு ஃபோன் வரும். நீ போடா கேட்டுக்கொள்கிறோம். அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோடிகள் அனைவரையும் வருக வருக என கோயில் சார்பாக வரவேற்கிறோம். பக்தர்கள் அனைவரும் தங்கள் நகை
ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. சிவன் அடியார்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆன்மீக பக்தவடிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம், சேலத்திலிருந்து சென்னை போற வழியில மேட்டுப்பட்டி டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். இந்த வெள்ளாளகுண்டத்துல அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் என்ற சிவனாலயம் மிகவும் பிரம்மாண்டமா உருவாயிடுச்சு. இந்த ஆலயத்துல உலகிலேயே மிக உயரமான மகா அதிகார நந்தி 45 அடி உயரத்துல மிக பிரம்மாண்டமா உருவாய் முடிஞ்சிருச்சு. வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மகா அதிகார நந்திக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. சிவனடியார்களும் பக்தவடிகளும் பொதுமக்களும் அனைவரும் இங்க வந்து கலந்துக்கலாம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா, இது ஒரு பரிகார ஸ்தலமா வடிவமைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லா சிவன் கோயில்லையுமே நந்தி இருக்கும். ஆனா நந்திக்குள்ளார போய் வணங்குற மாதிரி உலகத்துல எங்கேயுமே இல்ல. இந்த ஆலயத்துல நந்தி பகவான் வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு கோயிலையே உருவாக்கி இருக்கிறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார சிவபெருமானும் உருவமாவும் இருக்கிறாரு, அருவமாவும் அருள் பாலிக்கிறாருன்னா இங்க நந்தி வயிற்றுக்குள்ளார மட்டும்தான். நந்தி வயிற்றுக்குள்ளார குறைஞ்சது ஒரு 30 to 50 பேர் உள்ள உட்காந்து தரிசனம் பண்ற அளவுக்கு இடமும் இருக்குது நந்தி பகவான் வயிற்றுக்குள்ளார. நந்திக்கு முன்னாடி 9 அடி உயரத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கிறோம். அதுதான் கர்ப்ப கிரகம். இங்க பக்த கொடிகள் நிறைய பேர் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துடைய சிறப்பு, இது ஒரு பரிகார ஸ்தலம். இங்க வந்து நீங்க என்ன வேண்டுதல் வச்சுக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் சிவபெருமானுடைய அனுகிரகத்துல அப்படியே நிறைவேறிட்டே இருக்குது. குறைஞ்சது இங்க பாத்தீங்களா 500 பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. நிறைய பேர் வந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாதகத்துல இருக்கிற தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நம்ம எந்த வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் சிவபெருமானுடைய அனுகிரகத்துல உடனடியா நிறைவேறி இருக்குது. ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு போங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளாளகுண்டத்துல ஒரு மொபைல் கடை வச்சிருந்தோம். அந்த மொபைல் கடையிலேயே ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன். ஜாதகத்துல பல பரிகாரங்கள் செஞ்சிருந்தேன். நாகதோஷம், செவ்வாய் தோஷம், கலத்தர் தோஷம் அப்படின்ற ஒரு பரிகாரங்களும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்களா சின்னதா ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்த நாங்க இப்ப வாங்கி சொந்தமா ஒரு கோயிலை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கோயில் பாத்தீங்களா மிகவும் பிரம்மாண்டமா உருவாயிடுச்சு. அதுக்காகத்தான் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறோம். என்னுடைய பேர் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி.